குதிரவாளி பிசிபேலாபாத் குதிரவாளி ரைஸ் வச்சு ஒரு ஹெல்தியான டேஸ்டியான பிசிபேலாபாத் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குக்கர் சூடானதும் ஒரு கரண்டி எண்ணெய் ஒரு கரண்டி நெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காய் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் கொஞ்சம் பச்சை பட்டாணி நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக புளித்தண்ணி, ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் பிசிபேலாபாத் பவுடர் கூட ஒரு சின்ன துண்டு தேங்காய் 5 முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் குதிரவாளி அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு, 1/4 டம்ளர் துவரம் பருப்பும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் சேர்த்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். காய் லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. காய் நல்லா வெந்ததும் ஊற வச்ச குதிரவாளி அரிசி பருப்பையும் அதோட சேர்த்துட்டு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட குதிரவாளி பிசிபேலாபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகும்போது பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு கரண்டி நெய் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடும். இதோட ஊறுகாய் அப்பளம் வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குதிரவாளி பிசிபேலாபாத் ரைஸு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.